ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலைக்கு இது கிளம்பிட்டோம். ட்ரெயின் செம ஸ்பீடில் வந்தனால நாங்கள் மார்னிங் 5:30க்கு முன்னாடியே ரீச் ஆகிட்டோம் கோயம்புத்தூருக்கு. அப்படியே கோயம்புத்தூர் இறங்கி நடந்து வெளியே வந்தால் அந்த ஜங்ஷனுக்கு வெளியே இருந்து அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கோயம்புத்தூர் போலீஸ் மியூசியம் இருக்குது. இதே மாதிரி சென்னையில் இருக்குது. போயிட்டு வந்துட்டீங்களா? இப்பதான் போறீங்களா சாமி? இப்பதான் போகிறோம். எப்படியோ ஒரு வழியாக ஜன்னலில் பேகை போட்டு கூட்ட நெரிசலில் அடித்து பிடிச்சி மேலே ஏறி சீட்டை பிடிச்சிட்டோம். நேராக வெள்ளியங்கிரிக்கு போகணும். லெஃப்டில் இருக்கும். அதான் போய் குறுக்கல வர அபிஷேக். காலை இல்லையாமா? ஆமாம் ஆமாம் அப்பா மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. ஸோ நீங்கள் அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளே போகாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம். அந்த ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே தண்ணி பாட்டில் எதாவது வாங்கினா வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து ஹோட்டல்லையே எம்டி பாட்டில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டோம்.
இந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே கொஞ்சம் காலி இடம் இருந்தது. அங்கே என்னடா ஒரே மாடு கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தா, அங்கே வந்து மாடுகள்லாம் வந்து ஏலம் விடுவாங்களாம். காளை மாடுகள், பசுகள் மற்றும் காளகையன்கள் அந்த மாதிரி நிறைய ப்ரீட்ஸ் வந்து இங்கே வந்து ஏலம் விட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லா மாடுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப முரடாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் போகிற அன்றைக்கி இந்த ஆக்ஷன் நடந்தால். என்னடா அது ரெஸ்ட் ரூமுக்கு மேலே திடீர்னு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பெரிய மயில் ஒன்று அப்படியே நடந்து எங்களை நோக்கி வந்தது. ஸோ அந்த நேரம் பார்த்து என்னோடய ஃபோனை வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். அவன் என்ன பண்ணிட்டான், வேறு ஒரு பேக்கில் வச்சுருந்தனால ஸோ டக்குன்னு எங்களால் வந்து மொபைல் எடுக்க முடியல. ஸோ அதுக்குள்ளே வந்து அது போய் கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிச்சு. ஸோ மயில் வாகனத்தை வந்து எங்களால் சரியாக காட்ட முடியல. முருகரோட காவடி ஆட்டம்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல தீபத்தை தொட்டு கும்பிட்டுட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். சரி மக்களே, 3வது மலையில் உங்களை சந்திக்கிறோம். சமாதிலாம் வேற ஒரு இடத்துல அவர் இங்க இருந்து தவம் பண்ணலாம். இந்த படத்துலேயே நீ பார்த்த கூட தெரியும். சொல்லி நான் இங்கிருந்து வந்தேன் அப்படியே சொன்னேன். பரவாயில்ல மருத மலை அவரு கேமரா ஹலோ ஐஃபோன் ப்ரோ ப்ரோ இந்த மலையில சுருட்டையில் இருக்காங்க ப்ரோ இந்த 4 மாதம் ஓப்பன் தான் இருக்கும்.
ப்ரோ 4 மாதம் ஓப்பன் பண்ணாங்க ப்ரோ. நல்லா மூடி வாங்கல இருக்குது, மூடி வந்துட்டு இருக்குது பாரு. ஆமாம் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட வந்து எப்படிலாம் இது பண்ணிகிட்ருக்கான் பார்த்தா. டார்ச்சை வாங்கிக்க என்கிட்ட வந்து. டார்ச் கரெக்டாக ஃபாலோ பண்ணு. டாப்லேருந்து அடிக்கணும். லைட்டை ஒழுங்காக போல பாரு. மக்களே பனியோட பனியாக ஏறி இறங்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன்னால் நாங்கள் இருட்டில் ஏறினதுனால மிட் நைட்டில் அங்கே எதுவுமே வியூ பெருசாக தெரியல. வா வா. வருமா என் டார்ச் அடி. நோக்கலாமே. ஹலோ, தண்ணி பிடிக்கிறீங்களா? இது ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ? எடுங்க. இது 60 பிடிச்சிட்டேன், 60 பிடிக்கல. பிடிச்சிட்டோன்னா கலந்துரு. பிடிச்சிக்கணும். இது கோயிலுக்கு கொண்டு வராது. சரி, மேலே கொண்டு இருக்குதோ? சரி. இல்லை, இதுதான் அந்த அப்போ வேறு பசங்களுக்கு, இதுதான் எனக்கு. ஊசு நம்ம வீட்டில் ஒன்று வீட்டில் கிடந்துச்சு. அடுத்து வேறு ஏதாவது சொன்னா இருக்கானா? மேலே இருக்குது, மேலே இருக்குது. மேலே தான் பிடிச்சி வந்தீங்க, பிடிச்சிட்டாங்க பயலுக்கு. மேலே இருக்குது, அங்கே தான் பிடிக்கணும். எத்தனாவது மலையில் இருக்குது சொன்னா? 7வது மலையில், 6வது மலையில். 6வது மலையில் ஆண்டிச்சடை. அது சிவன் இருக்குல்ல, அங்கே தான் பிரண்டை வேணும். ஓஹோ, 6வது மலையில் ரைட் ஹேண்ட் சைடில் வருது. அங்கே தான் பிரண்டை வேணும். நீங்கள் கடை வச்சுருக்கீங்களா இங்கே? இங்கே கடை வச்சுருக்கீங்களா இல்லை? இல்லை, நாங்கள் இது திருச்சி. ஓஹோ. நாங்கள் 7 வருஷம் வரோம். 3 வருஷம் வந்து மழை கூட. இங்கே விலங்கு நடமாட்டம்லாம் எப்படின்னா? சிறுத்தை இருக்கும். நாங்கள் 1 வருஷம் வரையில் ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு வரும். ஒரு பொம்பளை தூக்கிட்டு போயிடுச்சு. ஓ, பெரிய லேடியா? இன்னைக்கு ஒரு நாள் தூக்கிட்டு போனாங்க. அப்போல நாங்கள் போனாக்க வேலை தூக்கிட்டு போனாங்க. இன்னைக்கா? எதுக்கு? என்னாச்சு தெரியும்? மயக்கமா? தூக்கிட்டு போனாங்க. என்ன மயக்கமா என்னன்னு தெரியல. இல்லை, கடியை 4 கடியை கட்டி தூக்கிட்டு நல்லா தான் இருந்தாரு. அதெல்லாம் வந்து இறைவனோட செயல். போன வருஷம் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஆள் அவர் இறந்துட்டார்ல. நீங்கள் சிறுத்தையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல. இது ஆணையை பார்த்துருக்கேன். ஆணை இங்கே இப்போ கூட்டம் இல்லாத டைமில் வந்து இங்கே பார்க்கல, கீழே போயிட்டேன். சரி சின்ன பிடிச்சிக்கோங்க ப்ரோ. அதே மாதிரி மக்களே, இங்கே நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா டார்ச் எல்லாம் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக வைக்கிறாங்க. சின்ன டார்ச் 30 ரூபா, கொஞ்சம் பெரிய டார்ச்சு 60 ரூபான்னு வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியவே கோயம்புத்தூர்லேயே வாங்கிடுங்க. மோகன் ப்ரோ, லைட் போடு. ஓகே. அடி சூலத்துக்கு அடி.
ப்ரோ கொஞ்சம் எல்லாம் லைட் இருந்தா கொஞ்சம் அடிங்களா. அவ்வளோ துணி வேற வேற நீ துண்டு கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றி விடு. அப்படியே திருப்பி அப்படியே மேலே தூக்கி இந்த பக்கம் அது கையை அதான் எண்ணெயில் இருக்கு. எண்ணெயில் லைட்டு அது அப்படியே மேலே இல்லை இல்லை அதை எண்ணெய் போட்டு தண்ணி போட்டு கேட்கலையா? விட்டுரு அது அமைஞ்சிச்சு விட்டுரு. அதுக்கு ஒரு மேலே இருக்கு பாரு உபதி மேலே சாமி மேலே இருக்கு பாரு. மேலே லைட் இருந்தால் கொடுங்க வந்து நல்லா பார்த்து தருவோம். லைட் இருக்குங்களா? இல்லை முன்னாடி போயிட்டாரு. சாமி நான் கட்டிக்கிறேன். கண்ணில் காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும், இந்த உடல் எனும் காயமும் அழிந்து போகும், உன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும். உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி கோடி கோடி. பணமும் அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம். பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் அழியாதது உன் நாமம். நமச்சிவாயம் நமச்சிவாயம். கரையாதது மானுட பாவம். 9 குடில்களும் 6 அடி உடம்பும் தவறாத என் பற்றறுத்து ஏற்றுக்கொள் நடுவா நமச்சிவாயம். நந்தவனத்திலொராண்டி 10 மாதமா குயவன வேண்டி 5 கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி பிறவி தாண்டி மீண்டும் பிறந்து அழிந்து பிறந்து வஞ்சகம் செய்து தன்னை கொண்டாடி உடல் அழிந்து இறுதியில் மண்ணோடு சமாதி. மலங்களும் மணக்கும் மேனி பொருள் கண்டு விளங்குமை ஞானி. திரை களைய நினைவோடிருப்போர் முத்திரை காண முயல்பவர் அன்றோ.